249 தான் இருக்கு. ட்ரெண்டிங் எவ்வளோ எம்எல் சொன்னீங்க? 2000. Hi guys, welcome back to my channel. Welcome back to one more episode of KKVNA vlogs. Last 2 days வந்து நீங்க renovation vlog பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பா கொஞ்சம் போர் அடிச்சிருக்கும். அதுல இருந்து ஒரு குட்டி பிரேக் எடுக்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். அன்னைக்கு காலையில அம்மா அப்பா சித்தி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எதுக்காகனா சுச்சுவோட ஃபாதர் ரிட்டையர்மென்ட் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றதுக்காக. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹோம் டவுன்ல இருந்து வர பிளான் இருந்தது. தென் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இங்க இருந்து எல்லாரும் ஒண்ணா போலாம் கார்லன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு இங்க வந்தாச்சு. வந்த உடனே உங்களுக்கு காஃபி எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் ரீஃபில்லிங் ஒர்க்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அம்மாக்கு ஒரு பெரிய ஒர்க் தேங்காய் வந்து கிளீன் பண்ற ஒர்க் கொடுத்தாச்சு. ஸோ அதை தான் இப்போ அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆஸ் யூஷுவலா நம்ம வீட்டில் அன்னைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் செஞ்சுட்டு இருந்த எலக்ட்ரீஷியன்ஸ் வந்து நெக்ஸ்ட் டே நம்ம வீட்டுக்கு வரல டியூ டு சம் ரீசன்ஸ்னால. அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு எலக்ட்ரீஷியனை வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வரவழைச்சிருந்தோம். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க ஆல்ரெடி பண்ண ஒர்க்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே டைம் எடுத்தது. இப்போ ஒரு 2-வே லைனை தான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் அஜய் ரூம்ல. அதை எப்படி மாற்றலாம்னு சொல்லிட்டு தான் கிட்ட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. இன் பிட்வீன் பாத்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா. ஸோ அவங்களும் வந்துட்டாங்க. திஸ் டைம் அஜய் வந்து மம்மி பெயிண்டிங் வந்து நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸ் அவங்க கிட்டே அந்த ஒர்க் கொடுத்துடலாம்னு சொல்லியிருந்தான். ஸோ அவங்கள தான் புக் பண்ணியிருந்தோம். அந்த டைம்ல வந்து அப்பா இஸ் ஆல்சோ பிஸி வித் ட்ரேடிங் ஒர்க். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா எங்க எல்லாரோட விஷ் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் இப்போ ஓபன் பண்ணிட்டு இருக்கான் அஜய். எஸ்பெஷலி அஜயோட விஷ் லிஸ்ட்னு சொல்லலாம். என்னதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களே பார்க்க போறீங்க. இது வந்து சவுண்ட் பார் சாம்சங்கோடது தான் இப்போ நாங்கள் அன்பாக்சிங் பண்ணிட்டு இருக்கோம். நேற்று நைட்டே இந்த ப்ராடக்ட் ஆக்சுவலாக ரிசீவ் ஆயிடுச்சு. நாங்கள் வெளியே போனதுனால எங்களால் வந்து அந்த ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணிக்க முடியல. கசன் வீட்டில் தான் கொடுத்துருந்தோம். பட் அந்த டைம் கூட அஜய்க்கு பேஷன்ஸ் இல்லை. எப்படியாவது இங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும்னு ட்ரை பண்ணா. பட் ரொம்ப லேட் நைட் ஆனதுனால நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணலை அவங்கள. நெக்ஸ்ட் டே அதை அன்பாக்ஸ் பண்ணுறப்ப அவனோட ஹாப்பினஸ் பார்க்கணுமே. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அது ஓப்பன் பண்ண உடனே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அந்த ஹாப்பினஸ் கொஞ்ச நேரம் தாங்க இருந்தது. பிகாஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்ச நேரம் ஒர்க் ஆகாமல் இருந்தது. கொஞ்சம் அப்செட் ஆகிட்டான். சொல்லிட்டே இருந்தோம் கம்பெனிலேருந்து வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் கொஞ்ச நேரத்தில் வந்து அதை ரிசால்வ் பண்ணிட்டு அஜய் வந்து ஒர்க் பண்ணுறப்படி செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான் சொல்லவா வேணும். அவ்வளோ ஹாப்பினஸ். மியூசிக்கை போட்டுட்டு டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லார்கிட்ட சொல்லிட்டு தான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கிட்ட சித்தி கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருந்தான். இவ்வளோ ஸ்லீக்காக இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வைப்ல வந்து நம்மளும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டார் அந்த சவுண்ட்ல. சூப்பராக கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணியாச்சு. அண்ட் லஞ்ச் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஈவினிங் போல நானும் அம்மா சித்தி அரவிந்த் வந்து டிமார்ட் ஷாப்பிங்க்கு தான் இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். அன்னைக்கு சித்திக்கும் எனக்கும் தான் கொஞ்சம் மெயினாக ஷாப்பிங் பண்ண வேண்டி இருந்தது. சித்தி வந்து கசனுக்காக தான் அன்னைக்கு ஷாப்பிங் வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் போன உடனே நாங்கள் பிளாங்கெட்ஸ் தாங்க பார்த்துட்டு இருந்தோம். பட் இதுக்கு முன்னாடி இருந்தபடி எங்களுக்கு கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு பிடிக்கல டிமார்ட்ல. திஸ் டைம் ஒரு 2 பிளாங்கெட்ஸ் பார்த்தோம். ஓரளவுக்கு நல்லா இருந்தது. பட் ஸ்டில் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லாததுனால நாங்கள் அதை எடுக்கல. தென் மெயினாக பார்த்தீங்கன்னா எனக்கு உங்ககிட்ட சொன்ன இல்லைங்களா ப்ரொவிஷன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அதை தான் பார்க்க வந்திருக்கோம். ஆன்டிக்கும் அதாவது சித்திக்குமே வந்து கசனுக்கு வந்து நட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றப்படி கிளாஸ் கண்டெய்னர்ஸ் என்ன செலக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கசனுக்கு செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஸ்பைசஸ் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்மால் சைஸ்ல வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸ் இப்போ வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 12 பாக்ஸஸ் கண்டெய்னர்ஸ் வாங்கினாங்க. ஸோ சேம் பேட்டர்ன்ல இருக்கணும்ன்றதுக்காக எஸ்பெஷலி அந்த ஒயிட் லிட், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்கிறது ஒயிட் லிட் கண்டெய்னர்ஸ் தான் மீடியம் சைஸ்ல இருக்கிறது. ஸோ அதுக்காகவே இந்த சேம் பேட்டர்ன்ல வாங்கியாச்சு. டெய்லி 50 rupees இப்படி கொடுங்க, இது கொடுக்கல, இது அப்படியே கூட அப்படி வச்சிருவாங்க. அது அப்படியே இல்லை, நீங்கள் இதை எடுத்துருங்க. இதை எடுத்துட்டு ஒரே பாக்ஸில் வச்சிருவீங்களா பெருசல். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகாக எங்களுக்கு அந்த பாக்ஸ் இருந்ததுனால ஷேக் ஆகாமல் நாங்கள் அதை எடுத்து வச்சிட்டு இருந்தோம். இந்த பிக் சைஸ் பாட்டில்ஸும் இதே போல் பாக்ஸில் போட்டு வச்சு అక్కడే ప్రైస్ వేసిండొచ్చు. 249 10 ఇంకా కావాలి నాకు 3 తీసుకుని ఇస్తావా? ఫ్రిడ్జ్
ఫ్రిడ్జ్లో ఏదన్నా పెట్టుకోను ఐటమ్స్ ఎయిర్ టైట్ కాదది స్టిల్ యూ కెన్ டிமார்ட்லேயே என்னோட ஃபேவரட் பிளாஸ்டிக் கண்டெய்னர் எதுன்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஒன் தான். ஈவன் தோ அது பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே எனக்கு அது அவ்வளோ பிடிக்குங்க. ஆக்சுவலாக இது ஆல்ரெடி நான் 2 பாக்ஸஸ் வாங்கியிருந்தேன். அன்னைக்கு நானுமே ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன். லாஸ்ட் டைமே சித்தி வந்து இதை வாங்கணுன்றதுக்காக தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் சம் ரீசன்ஸ்னால எங்களால் டிமார்ட் லாஸ்ட் டைம் வர முடியல. ஸோ திஸ் டைம் பார்த்த உடனே சித்திக்கு அதை எடுத்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கின கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே இப்போ அழகாக பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. தென் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் எதுக்காக சித்தி இன்னைக்கு வந்திருந்தாங்கன்னா இந்த ஒயிட் கலர் பிளாஸ்டிக் ட்ராலி பாக்ஸ் வாங்குறதுக்காக தாங்க. எதுக்காகன்னா கசினுக்கு வந்து அங்க நைட்ல வாஷ் பண்ணி வைக்கிற வெசல்ஸ்ல வந்து காக்ரோச் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. வெசல்ஸ் மேலேயே வருதுன்னு சொல்லிட்டு இருந்தா. ஏன்னா அவங்களுக்கு வந்து க்ளோஸ்டு கேபினெட்ஸ் இல்லை. ஸோ அதுக்காக சித்தி வந்து அழகா இது போல பாக்ஸ்ல நம்ம ட்ரை பண்ணிட்டு போட்டுட்டா நமக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் முக்கியமா அதுக்காக தான் அன்னைக்கு டிமார்ட்டே கிளம்பியிருந்தோம். அதை வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட ஃபேவரட் கலர் ஒயிட்ல எந்த ப்ராடக்ட் பார்த்தாலும் நம்ம கை நிற்காது. இமீடியட்டாக அதை கிராப் பண்ணிட்டு வந்துட்டேன். எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இவ்வளோ க்யூட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் அஜய்க்கு வந்து ஒரு ஸ்டேஷ்னரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் வாங்கியிருந்தேன். ஜஸ்ட் பிஃபோர் ஒரு ஃப்ரேமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒயிட் கலர் பாக்ஸ் வித் பிளாக் ஹேண்டில். அண்ட் நம்ம வீட்டில் வந்து இப்போ ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கிறப்ப நிறைய திங்ஸை வந்து டீக்ளட்டர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதில் வந்து நிறைய பழைய கப்ஸ் எல்லாம் எடுத்து த்ரோ பண்ணியாச்சு. அரவிந்த்க்கு வந்து எழுந்த உடனே காஃபி இருக்கணும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவருக்காக தான் ஒயிட் கலர் கப்பு பார்த்தேன். பட் குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இல்லாததுனால ஐ டென்ட் பை தட் டே. அதுக்கப்புறம் இந்த லாண்ட்ரி பேக் செம்ம க்யூட்டாக இருந்ததுங்க. வாங்கலான்னு நினச்சோம். அம்மா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு price also very reasonable, around 300 something, I don't remember well. நான் தான் சொன்னம்மா இன்னும் பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் எதுவுமே நடக்கல, அதெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு அது வாங்கலைங்க. பட் ஆனால் குவாலிட்டி ஆல்சோ ஜூட் மெட்டீரியல்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ அழகாக லாண்ட்ரின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க அதில். அண்ட் பாத் டவல்ஸ் கொஞ்சம் தேவைப்பட்டதுனால நம்ம வீட்டுக்கு அதை வாங்குறதுக்காக தான் இப்போ இந்த செக்ஷனுக்கு வந்திருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா மல்டி கலர்ஸில் இருக்கிறதுனால எனக்கு எப்பவுமே டிமார்ட்டில் வந்து பாத் டவல்ஸ் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாங்கள் 3 people இல்லைங்களா, ஒருத்தர் ஒரு கலர்னு சொல்லிட்டு நான் செப்பரேட் பண்ணிடுவேன். ஸோ எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது டவல்ஸ் யூஸ் பண்ணுறப்ப. குவாலிட்டி ஆல்சோ ரீசனபிளி நல்லா தாங்க இருக்கும். ஆக்சுவலாக எவ்ரி டைம் விட மோஸ்ட் ஆஃப் த டைம் டிமார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து மினிசோவோட டவல்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அது கொஞ்சம் குவைட் எக்ஸ்பென்சிவ். அதனால டிமார்ட்டில் கொஞ்சம், அந்த மினிசோவில் வந்து கொஞ்சம் எப்பயுமே பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் சித்தி கொஞ்ச நேரம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க கலர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு. ஃபைனலாக டவல் பர்ச்சேஸும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நினச்சிட்டு வந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே வாங்கிட்டோம்னு நினச்சிட்டு பில்லிங் கவுண்டர்கிட்டயே இறங்கிட்டு இருக்கோம். இந்த டைமில் தான் சித்திக்கு ஞாபகம் வந்தது. மெயினாக வந்ததே அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்க்காக தான். அதை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இப்போ ஓடிட்டு இருக்காங்க அந்த ட்ராலி பாக்ஸ் வாங்கிட்டு வரதுக்காக. ஷாப்பிங் பண்ணுறப்ப செம்ம ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பில்லிங் கவுண்டரில் நிற்கிறத நினச்சாதான் அப்பா எதுக்கு ஷாப்பிங் பண்ணணுமோன்னு தோணும். ஆக்சுவலாக டிமார்ட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா எனி டேங்க வீக் டேல போனால் கூட கியூ இருந்துட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஆன்ட்டி வந்து அந்த வீல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க, கரெக்டாக ட்ராலி எல்லாம் மூவ் ஆகுதான்னு சொல்லிட்டு. எல்லாமே ப்ராப்பராக இருந்தது. ஸோ பில்லிங் கவுண்டருக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேஷ்னரி எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சுது. வீட்லேயும் கொஞ்சம் பென்ஸ் எல்லாம் இல்லை, வாங்கலான்னு நினச்சேன். பட் அன்றைக்கி ஆல்ரெடி டைம் ஆனதுனால வாங்கலை. ஜஸ்ட் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு நம்ம பில்லிங் கவுண்டருக்கு கிளம்பியாச்சு. இந்த எல்லோ கலர் பென்ஸ் எல்லாம் 5 pens 10 rupees தாங்க, வெரி ரீசனபிள். எனிவேஸ் ஐ டென்ட் பை தட் டே. ஃபைனலாக ஆஸ் எக்ஸ்பெக்டட் பில்லிங் கவுண்டரில் கொஞ்சம் நேரம் நின்று தான் பில் பண்ணோம். பில்லிங் எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக அரவிந்துக்கு கால் பண்ணேன். அவரும் அவனோட மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு எங்களை பிக் பண்ண வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் அரவிந்த் வந்து நாங்கள் வாங்கின திங்ஸ் எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. அரவிந்துக்கு எப்பயுமே ஆர்கனைஸ்டாக வைக்கணுங்க. அழகாக அதை ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாத அப்படி வைப்பாரு. அதுதான் நம்மளோட டேலண்ட். எப்பவுமே ஏதாவது பேக் பண்ணோம்னா ஸோ மோஸ்ட்லி எங்கள் ஃபேமிலியில் வந்து அரவிந்த் தான் கூப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோ நீட்டாக பேக் பண்ணுவார். நீட்டாக
எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் நாங்கள் டிமார்ட்டில் வாங்கியிருந்தோம். அண்ட் அதுக்கடுத்து எனக்கு வந்து ஒரு பெரிய கிளாஸ் கண்டெய்னருங்க ஃபார் ஸ்டோரிங் ரெட் சில்லிஸ் தேவைப்பட்டது. அது ஆல்ரெடி நான் லதா சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன். திஸ் டைம் டிமார்ட்டில் கிடைக்குமான்னு பார்த்தேன். பட் ஐ நோ ஆக்சுவலாக டிமார்ட்டில் அந்த பெரிய கண்டெய்னர்ஸ் கிடைக்காதுன்னு தெரியும். சரி எனிவே நம்ம போகிறப்ப லதா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். இது 405-ஆ? எவ்வளோ ml சொன்னீங்க? 2250. லதா சூப்பர் மார்க்கெட் வந்த உடனே நாங்கள் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோங்க. அங்கவே பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்தது. பட் நான் ஆல்ரெடி இப்போ டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன் இல்லைங்களா, இந்த கிளாஸ் கண்டெய்னர் சேம் பேட்டர்ன் தான் அங்கே பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் பிராண்ட் வந்து ட்ரியோ பிராண்டுதுங்க. அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே அந்த ரேஞ்சுக்கு வாங்கிட்டு இது என்ன இவ்வளோ ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் எனிவே கம்பெனின்றதுனால வி குடன்ட் சே எனிதிங். கண்டிப்பாக அதனோட குவாலிட்டி டெஃபினட்டாக இருக்கும். அண்டு எனக்கு தேவையான அந்த 2 பிக் கிளாஸ் கண்டெய்னர்ஸும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஆனால் அன்னைக்கு ஒரு ஃபன்னான திங் என்ன பார்த்தீங்கன்னா, நான் எடுத்து வச்ச கிளாஸ் கண்டெய்னர்ஸை வந்து உங்கள் கீழே பில்லிங் செக்ஷனுக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கீழே போன உடனே வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். லைக் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். இந்த விஷயத்த கம்ப்ளீட்டாக மறந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் ஃப்ளாட்குள்ளே என்ட்ரு ஆகிறப்ப தான் அச்சோச்சோ மறந்துட்டோமே தோணுச்சு எங்களுக்கு. ஞாபகமே இல்லைங்க எங்களுக்கு. ஸோ நாங்கள் என்ன நினச்சிட்டோம், பில்லிங் கவுண்டரில் அவங்க போட்டுட்டு இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்படி தான் நடந்தது அன்றைக்கி ஆக்சுவலாக. அண்ட் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்காக தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இந்த சந்தன மாலை வாங்குறதுக்காக தான் இப்போ பார்த்துட்டு இருந்தோம். லதாவில் அது அவைலபிளாக இருந்தது. அதை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வரப்போ இந்த ஷால்வை பட்டு ஷால்வை போடுறதுக்காக அங்கிளுக்கு ராம்ராஜில் போயிட்டு அதையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. That's all guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from KK Vinay Vlogs. Stay happy, stay healthy guys. Bye bye. Have a good day.